கர்த்தருடைய பெரிதான பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. அக்கினி தழலும் தென்றலாகும் தேவானீர் என்னோடு இருக்கும் போது, சீரும் புயலால் ஆடும் படகுமே சீராக ஓடும் தேவாவும் வார்த்தையாலே, சீராக ஓடும் தேவாவும் வார்த்தையாலே. ஆமென். ஆகார் ஆண்டவருக்கு ஒரு பேர் வச்சார், நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி. நம்ம யோபுவின் புஸ்தகத்துல நம்ம பார்க்கிறோம். யோபு 36:7 அவர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விலக்காமல் அவர்களை ராஜாக்களோடே கூட சிங்காசனத்தில் ஏறவும் உயர்ந்த ஸ்தலத்தில் என்றென்றைக்கும் உட்கார்ந்து இருக்கவும் செய்கிறார். அல்லேலூயா. ஆமென். நம்ம யோசேப்புடைய வாழ்க்கையில பார்க்கும்போது அவனுடைய சகோதரர்கள் அவனை பகைத்து அவனை கொன்று போட வேண்டும் என்று சொல்லி குழியிலே போட்டார்கள். அவனை எடுத்து அவனை அடிமையாக விற்று போட்டார்கள். அங்கே அவன் போத்திப்பாருடைய வீட்டிலே பொய் குற்றம் சாட்டப்பட்டு அவமானத்தின் மத்தியிலே அவனுக்காக யாருமே பரிந்து பேச முடியாத சூழ்நிலையில அவனை ஜெயிலிலே போட்டார்கள். அங்கேயும் கர்த்தருடைய கண்கள் அவன் மேல வைக்கப்பட்டிருந்தது. கர்த்தர் அவனை உயர்த்தும்படி அவருடைய கண்களை அவனை விட்டு விலக்காமல் எல்லா காரியங்களையும் கர்த்தர் அங்கே செய்து அந்த எகிப்து தேசத்துக்கு அதிபதியாக சிங்காசனத்தின் மேல் அவனை ஏறி இருக்க பண்ணினார். ஒருவேளை நீங்களும் கூட அவமானத்தின் மத்தியில கடந்து போகலாம். கொல்லாத மனிதர்களால் நீங்கள் உங்களுக்கு வரவேண்டிய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியாதபடி, நீங்கள் மேலோங்கி போக முடியாதபடி, மேன்மை அடையாதபடி தடை பண்ணப்படலாம். பிசாசு உங்களுக்கு விரோதமாக எழும்பி பலவிதமான பிலிசூனிய வல்லமைகள், சாபத்தின் வல்லமைகள் உங்களை மேலே ஏற முடியாதபடி தடை பண்ணலாம். ஆனாலும் ஆண்டோடைய வசனம் சொல்லுது, நான் உங்கள் மேல் என் கண்களை விட்டு உங்களை விட்டு விலக்காமல், அல்லேலூயா, உங்களை ராஜாக்களோடு கூட ஏறி இருக்க பண்ணுவேன் என்று சொல்லி. அல்லேலூயா. அடுத்ததாக நம்ம பார்க்கிறோம், அவர் உயர்ந்த ஸ்தலத்தில் என்றென்றைக்கும் உயர்ந்திருக்கவும் செய்கிறார். இன்றைக்கு தேவ பிள்ளையுடைய உயர்வுக்கு விரோதமா பிசாசு பொல்லாத மனிதர்களை எழுப்புகிறார். பொல்லாத சூழ்நிலைகள் நிமித்தமாக அவர்கள் உயர்ந்த ஸ்தானங்களிலே ஏறி இருக்க முடியாதபடி, கர்த்தர் அவர்களுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியாதபடி அநேக தடைகள், அநேக பிரச்சனைகளை கொண்டு வந்து மனமடிய பண்ணி கொண்டிருக்கிறார். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அந்த உயர்ந்த ஸ்தலத்தில் என்றென்றைக்கு உட்கார்ந்திருக்கும்படி செய்கிற ஒரு தேவன் அவருடைய கண்களை உங்கள் மேல் வைத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் விசுவாசிப்போம். நான் ஒரு நீதிமான், நான் தேவனுடைய பிள்ளை, அவருடைய கண்களை என்னை விட்டு விலக்காமல் என் மேல் வைத்திருக்கிறார். நான் ராஜாக்களோடு கூட உட்கார்ந்திருப்பேன், உயர்ந்த ஸ்தலங்களில் என்றென்றைக்கும் நான் அமர்ந்திருப்பேன். எல்லா தடைகளையும் அவர் உடைத்து போடுவார். அவருடைய கண்கள் என் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுவார். பரலோக தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய கண்களை எங்களை விட்டு விலக்காமல் வைத்திருக்கிறவரே உமக்கு நன்றி. உம்முடைய பிள்ளைகளை உயர்த்துங்கப்பா. உம்முடைய பிள்ளைகளை சிங்காசனத்தில் அமர்ந்திருக்க பண்ணுங்க. உம்முடைய பிள்ளைகளை உயர்ந்த ஸ்தலங்களில் என்றென்றைக்கும் அமர்ந்திருக்க பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் ஆமென்.